வாங்க, உங்க எல்லாரையும் இந்த ஆழமான ஆய்வுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான, அதே சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு விஷயத்த அலச போறோம். ஆமா. ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு வரலாற்று நிகழ்வு இது. கண்டிப்பா. 1148ஆம் வருஷம் நடந்த இரண்டாம் சிலுவை போர் பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். குறிப்பா சொல்லணும்னா அந்த டமாஸ்கஸ் முற்றுகை. அந்த ஒரு முற்றுகை ஒட்டுமொத்த வரலாற்றையே மாத்திருச்சு. அதுதான் நம்மளோட இன்னைக்கு மிஷன். ஒரு சின்ன ஈகோ, தவறான வழிகாட்டுதல், அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் பத்தின எந்த புரிதலும் இல்லாத ஒரு முடிவு. இது எப்படி ஒட்டுமொத்த மத்திய கிழக்கோட வரைபடத்தையே மாத்தி எழுதுச்சு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். கரெக்ட். இதுக்காக வில்லியம் ஆஃப் டயர், அபு ஷாமா மாதிரியான வரலாற்று அறிஞர்களோட குறிப்புகளை நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சில ராணுவ வியூக கட்டுரைகள், வரலாற்று ஆவணங்கள்னு நிறைய ஆதாரங்களை நம்ம திரட்டி வச்சிருக்கோம். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நேயர்களுக்கு தெளிவா சொல்லிடலாம். சொல்லுங்க. இந்த ஆதாரங்கள்ல இருக்கிற அரசியல் அல்லது சார்பு நிலைப்பாடுகளை நாம எந்த விதத்தையும் ஆதரிக்கல. அந்த வரலாற்று ஆவணங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே உங்களுக்கு கொண்டு வர்றது மட்டும்தான் நம்ம நோக்கம். கண்டிப்பா ஒரு நடுநிலையான பார்வை தான் ரொம்ப முக்கியம். சரி, இதை விரிவா பார்ப்போம். 1144ல எடெஸ்ஸா அப்படிங்கிற ஒரு முக்கியமான நகரம் செங்கி அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளரோட கட்டுப்பாட்டுக்கு போகுது. ஆமா, அது ஐரோப்பால ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. அதனால இழந்த எடெஸ்ஸாவை மீட்கணும்னு சொல்லி மாபெரும் படைகள் திரட்டப்பட்டு இந்த இரண்டாம் சிலுவை போர் தொடங்குச்சு. ஆனா இந்த படைகளுக்கு கடைசியில என்ன ஆச்சு? இங்க மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த படைகள் ஜெருசலேமை சேர்றதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட அழிஞ்சே போயிடுச்சு. பாதிக்கு மேல வழியிலேயே காலி இல்லையா? ஆமா, பிரான்ஸ் மன்னர் 7ஆம் லூயிஸ், ஜெர்மனியோட 3ஆம் கான்ராட், இவங்க 2 பேரும் தான் தலைமை தாங்கினாங்க. ஆனா அனட்டோலியா பகுதியை கடக்கும் போதே பெரிய பேரழிவு. துருக்கியர்களோட தாக்குதல்கள், போதுமான உணவு இல்லாததுன்னு நிறைய பிரச்சனைகள். சரியா சொன்னீங்க. ரொம்பவும் சோர்வடைஞ்சு மிச்சம் இருந்த கொஞ்ச நஞ்ச படைகளோட அவங்க ஜெருசலேமுக்கு சேரும்போது அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய விரக்தியில இருந்திருப்பாங்க. எப்படியாவது ஒரு வெற்றியை பதிவு செஞ்சாகணும், இல்லனா ஐரோப்பாவில் அவங்களுக்கு பெரிய அவமானம் காத்திருக்கு. அந்த ஒரு கட்டாயத்துல தான் அவங்க எக்ரே கவுன்சிலுக்கு வர்றாங்க. ஆமா, எக்ரே கவுன்சில் 1148 ஜூன் 24ஆம் தேதி பால்மேரியா அப்படிங்கிற இடத்துல இந்த பிரம்மாண்டமான கூட்டம் நடக்குது. ஐரோப்பிய மன்னர்கள், ஜெருசலேம் மன்னர் 3ஆம் பால்வின், அரசி மெலிசன்ட் எல்லாரும் அங்க இருந்தாங்க. டெம்ப்ளர், ஹாஸ்பிட்டலர் மாவீரர்கள்னு ஒரு பெரிய படையை அங்க கூடியிருக்கு. ஆனா எனக்கு இங்கதான் ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? அவங்க எடெஸ்ஸாவை மீட்கணும்னு தானே இவ்ளோ தூரம் வந்தாங்க. ஆனா அந்த கூட்டத்துல அவங்க எடுத்த முடிவு டமாஸ்கஸ் நகரத்தை தாக்கலாம் அப்படிங்கிறது. ஆமா, அது ஒரு திடீர் திருப்பம்தான். அதுவும் டமாஸ்கஸோட ஆட்சியாளரான உன்னூர் சிலுவை படையினரோட ஒரு கூட்டாளியா இருந்தவர் தானே. ஒரு கூட்டாளியோட நகரத்தை மேல ஏன் திடீர்னு படையெடுக்கணும்? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தா அந்த தந்திரம் நமக்கு புரியும். டமாஸ்கஸ் ஒரு புனித நகரம். அது மட்டும் இல்லாம அப்போ நூர் அத் தின் அப்படிங்கிற இஸ்லாமிய ஆட்சியாளர் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வந்தாரு. ஓ, அவர் டமாஸ்கஸை கைப்பற்றிடுவார்னு ஒரு பயம் இருந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. நூர் அத்தின் கைக்கு டமாஸ்கஸ் போயிட்டா அது ஜெருசலேமுக்கு பெரிய ஆபத்து. அதனால எதிரி கைக்கு போறதுக்கு முன்னாடி நாமே அதை எடுத்துப்போன்னு ஒரு தடுப்பு நடவடிக்கையா இதை பிளான் பண்ணாங்க. நாம கூட நம்ம அன்றாட வாழ்க்கையில சில நேரங்கள்ல பிளானை மாத்துவோம். ஆனா 50,000 வீரர்களை திரட்டிக்கிட்ட ஒரு கூட்டாளியோட நகரத்தை மேல படையெடுக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அது ஒரு மிகப்பெரிய ஜூதாட்டம் தான். ஜூலை 24, 1148 அந்த மாபெரும் படை டமாஸ்கஸோட மேற்கு பகுதியை தாக்குறதுக்காக போகுது. இந்த இடத்த கவுடா பழத்தோட்டங்கள்னு சொல்றாங்க. ஆமா, மசாவி பகுதி. அந்த இடம் ரொம்ப செழிப்பானது. அடர்த்தியான மரங்கள், தண்ணீர், ராணுவ முகாமுக்கு தேவையான பழங்கள், முற்றுகை இயந்திரங்கள் செய்ய தேவையான மரக்கட்டைகள்னு எல்லாமே அங்க இருந்துச்சு. பாக்குறதுக்கு அது ரொம்ப சரியான இடமா தான் தோணும். லாஜிஸ்டிக்ஸ் அடிப்படையில அது ஒரு சூப்பர் சாய்ஸ் இல்லையா? லாஜிஸ்டிக்ஸ் படி ஓகே. ஆனா ராணுவ தந்திரோபாய அடிப்படையில அது ஒரு உண்மையான நரகம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா ஐரோப்பால இருந்து வந்த குதிரைப்படை வீரர்களுக்கு திறந்த வெளியில சண்டை போட்டுதான் பழக்கம். ஆனா இந்த பழத்தோட்டங்கள்ல குறுகிய மண் பாதைகள், குட்டையான மதில் சுவர்கள், அடர்ந்த மரங்கள்னு எல்லாமே அவங்களுக்கு எதிரா இருந்துச்சு. ஓ, அதனால அவங்களால சுதந்திரமா செயல்பட முடியல. கரெக்ட்.
டமாஸ்கஸ் படைகளும் அஹ்தாத்னு சொல்லப்படுற உள்ளூர் ஆயுத குழுக்களும் இதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. மரங்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து கொரில்லா தாக்குதல் பண்ணிருக்காங்க. அபு ஷாமா குறிப்புகள்ல இது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஆமா, மரத்தாலான காவல் கோபுரங்கள்ல இருந்தும் சந்துகள்ல இருந்தும் அம்புகள் மழை மாதிரி வந்துச்சு. சிலுவை படையினர் ஒவ்வொரு அடியையும் ரத்தம் சிந்திதான் முன்னெடுத்து வைக்க வேண்டியதா இருந்துச்சு. இங்கேதான் சுவாரஸ்யமே ஆரம்பமாகிறது. என்ன நடந்தது? ஜெர்மன் மன்னர் 3ஆம் கான்ராடு ஒரு மாசான விஷயத்த பண்ணாரு. ஒரு மாபெரும் மன்னர் தன்னோட குதிரையிலிருந்து கீழே இறங்கி வாழை ஏந்திக்கிட்டு முன்னாடி நின்னு சண்டை போட ஆரம்பிச்சாரு. ஆமா, காலாட்படை வீரர்களோட சேர்ந்து அவரும் களத்துல இறங்கிட்டாரு. மன்னரே நேரா சண்டை போடுறத பார்த்ததும் ஒட்டுமொத்த படைக்கும் பெரிய உத்வேகம் வந்துடுச்சு. அவங்க ஆவேசமா தாக்கி அந்த தற்காப்பு படையினரை பரதா நதிக்கு பின்னாடி விரட்டி அடிச்சாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றி. இதுக்கப்புறம் தான் அவங்க பச்சை மைதானம், அதாவது மேடன் அல் அக்தர் அப்படிங்கிற இடத்தை கைப்பற்றி அங்கே முகாம் அமைச்சாங்க. அது குதிரை படைக்கான ஒரு பயிற்சி தலமா இருந்த பிரம்மாண்டமான இடம். சரியா சொன்னீங்க. அடுத்த நாள் ஜூலை 25ஆம் தேதி நடந்த தாக்குதல்ல சலாடினோட மூத்த சகோதரரான நூர் அத் டின் ஷாஹென்ஷா உட்பட பல முக்கிய இஸ்லாமிய தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க. டமாஸ்கஸ் நகரத்துக்குள்ள இருந்த மக்களுக்கு பயம் வந்துடுச்சு. வீதிகளை எல்லாம் அடைச்சு அரண்களை உருவாக்க தொடங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட வெற்றி சுலுவை படையினரோட கைக்கு வந்துடுச்சுன்னு தான் நான் நினைச்சேன். நாமும் தான் அப்படி நினைப்போம். ஆனா ஜூலை 26ஆம் தேதி ஒரு செய்தி வருது. அந்த அலெப்போ செய்தி தானே? ஆமா, நூரத்தின் அலெப்போவிலிருந்தும் சைஃபத்தின் மோசூல் நகரத்திலிருந்தும் பெரிய உதவி படைகளோட வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி. அது ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்கியிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அவங்க பண்ணதுதான் வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு விஷயம். ஆமா, அந்த பதவி சண்டை. டமாஸ்கஸை நம்ம கைப்பற்றின பிறகு யார் இதை ஆள்வது அப்படிங்கிற ஈகோ சண்டை. போர் நடந்துட்டு இருக்கும் போதே இந்த சண்டை தேவையா? உள்ளூர் பிரபுக்கள் கையை பிரிஸ்பார் அப்படிங்கிறவரை ஆதரிச்சாங்க. ஆனா ஐரோப்பிய மன்னர்கள் தியரி ஆஃப் அல்சஸ் என்பவரை ராஜாவாக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. வெற்றி கிடைக்கிறதற்கு முன்னாடியே இப்படி ஒரு சண்டை வந்தா அந்த கூட்டணி என்ன ஆகும்? கூட்டணி சுக்குநூறா உடைஞ்சிடும். அதுதான் ஜூலை 27ஆம் தேதி நடந்துச்சு. ஒரு பேரழிவான முடிவை அவங்க எடுத்தாங்க. அந்த முகாம் மாப்பின முடிவுதானே? ஆமா, மேற்கு பகுதியில இருந்த பழத்தோட்டங்களை விட்டுட்டு டமாஸ்கஸோட கிழக்கு பகுதிக்கு முகாமா மாத்துனாங்க. கிழக்கு சுவர்கள் பலவீனமா இருக்குன்னு ஒரு காரணத்தை சொன்னாங்க. பலவீனமா இருக்கலாம், ஆனா அங்க தண்ணி இருக்கா? ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. வறண்ட பாலைவனம் அது. உணவு இல்ல, பாதுகாப்பும் இல்ல. மேற்கு பகுதியில அவங்களுக்கு பாதுகாப்பான நிழல் கிடைச்சது, குடிக்க நன்னீர் கிடைச்சது. அதை விட்டுட்டு 50,000 பேரை தண்ணி இல்லாத ஒரு இடத்துக்கு நகர்த்துறது எந்த விதத்துல நியாயம்? இது ஒரு தற்கொலை முடிவுக்கு சமம். நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட ஒரு தப்பான ஆலோசனையை கேட்டு நல்லா போயிட்டு இருக்கிற இடையிலேயே கெடுத்துப்போம். ஆனா இங்க 50,000 பேரோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். வில்லியம் ஆஃப் டயர் இதுல ஒரு சதி வேலை நடந்திருக்கலான்னு சொல்றாரு. அந்த லஞ்ச விவகாரம் தானே? ஆமா, உள்ளூர் பிரபுக்கள் உனூர் கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கிக்கிட்டு வேணும்னே ஐரோப்பிய மன்னர்களுக்கு இந்த தவறான ஆலோசனையை கொடுத்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஐரோப்பால வந்த ஒருத்தன் டமாஸ்கஸ ஆள்றதை விட அது இஸ்லாமியர்கள் கிட்டயே இருந்துட்டு போகட்டும்னு உள்ளூர் பிரபுக்கள் நினைச்சாங்கன்னு சொல்றாங்க. இது நிஜமாவே அதிர்ச்சியா இருக்கு. அவங்க கிழக்கு பக்கம் போன கொஞ்ச நேரத்திலே நூர் அத்தீனோட படைகள் அந்த மேற்கு பழத்தோட்டங்களுக்குள்ள வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ முன்னாடி பலமான கோட்டை சுவர்கள், பின்னாடி நூரத்தினோட மாபெரும் படை, நடுவுல தண்ணி இல்லாம சிலுவை படையினர். ஜூலை 28 முற்றுகை தொடங்கி வெறும் 4 நாட்கள். தண்ணி தாகம், நூரத்தினோட படைகள் வேற நெருங்கிடுச்சு. இனிமே இங்க இருந்தா மொத்தமா அழிஞ்சிடுவோன்னு பயந்து அவங்க பின்வாங்க ஆரம்பிச்சாங்க. அது ரொம்ப அவமானகரமான பின்வாங்கல். ஜெருசலேமை நோக்கி திரும்ப ஓடுனாங்க. வழியெல்லாம் துருக்கிய வில்லாளர்கள் அவங்கள துரத்தி அடிச்சாங்க. களைப்பு, பசி, தாகம், அம்புகள்னு பெரிய பேரழிவு. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு மாபெரும் இராணுவம் தங்களுக்குள்ள இருந்த பதவி ஆசையால அழிஞ்சு போச்சு. சரியான அடிப்படை லாஜிஸ்டிக்ஸை மதிக்காதவனால வந்த விளைவு இது. இதோட நீண்டகால விளைவுகள் ரொம்ப ஆழமானவை. ஐரோப்பியர்களுக்கும் உள்ளூர் சிலுவை படையினருக்கும் நடுவுல நிரந்தர அவநம்பிக்கை வந்துடுச்சு. டமாஸ்கஸ் ஆட்சியாளர் உன்னூர் என்ன பண்ணாரு? அவரு சிலுவை படையினருடான கூட்டணியை முறிச்சுக்கிட்டாரு. 1154ல டமாஸ்கஸ் நகரத்தை எந்த எதிர்ப்பும் இல்லாம நூர் அத்தீன் வசம் ஒப்படைச்சிட்டாரு. எந்த நூர் அத்தீன் வரக்கூடாதுன்னு இவங்க படையெடுத்து போனாங்களோ அவருக்கே டமாஸ்கஸ் போயிடுச்சே. இதுதான் முரண். ஒரு தகவல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பல கோணங்களில் ஆராயாம முடிவெடுத்தா என்ன ஆகும்னு இது காட்டுது. இப்போ நாம விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். விவாதத்துல முன்பு கூறப்படாத ஒரு புதிய சிந்திக்க தூண்டும் கருத்தை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. முதல் சிலுவை போரின் வெற்றிக்கு காரணம் முஸ்லிம் உலகத்துக்குள் இருந்த ஒற்றுமையின்மை,
ஆனா இந்த இரண்டாம் சிலுவை போரில் கிறிஸ்தவர்களுக்குள் ஏற்பட்ட ஒற்றுமையின்மையால தான் இஸ்லாமியர்கள் ஒன்று சேர ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உருவானது. ரொம்ப ஆழமான பார்வை இது. நூர் அத்தின் தலைமையிலையும் அதுக்கப்புறம் சலதன் தலைமையிலையும் அவங்க ஒன்று சேர்ந்தாங்க. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அவங்க மேற்கு பழத்தோட்டங்களிலே தங்கி இருந்திருந்தா வரலாறு சலாடினை உருவாக்கியிருக்குமா? கண்டிப்பா இல்ல. சலாடின் அப்படிங்கிற சரித்திர நாயகன் உருவாக களம் அமைஞ்சிருக்காது. சலாடின் உருவாகலைனா 1187 ஜெருசலம் விழுந்திருக்குமா? வாய்ப்பே இல்ல. உலக வரலாறே வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஒரே ஒரு தவறான முடிவு, முகாமா மாத்தின அந்த முடிவு ஒட்டுமொத்த வரலாறையும் மாத்திருச்சு. ஒரு தகவல் தொடர்பு இடைவெளி, ஒரு சின்ன ஈகோ எப்படிப்பட்ட பேரழிவை உருவாக்குன்னு இந்த டமாஸ்கஸ் முற்றுகை நமக்கு கத்துக் கொடுக்குது. இந்த ஆழமான ஆய்வில் எங்களோட இணைந்து பயணம் செய்தவங்களுக்கு எங்களது நன்றிகள். அடுத்த ஆய்வில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.